ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 27/8/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 430 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. 26/8/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 770 249. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணலை. ஏ போர்டுக்கு 2 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்குது. இப்போ தொடர்ச்சியாகவே நமக்கு ஒரு 3-4 நாளாகவே நமக்கு ஒவ்வொரு போர்டு தான் பாஸ் ஆகுது. ஆல் போர்டும் பாஸ் ஆகலை. என்னோடய கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரூட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூட்டில் உங்களுக்கு எதுவும் ட்ரிக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 2/7, அதாவது ஏ பவர் பியில் பாஸ் ஆகிடுச்சு. 2/7, 4/9, 9/4 அப்படி ஒரு ட்ரிக்கு வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது அதே ட்ரிக் அப்படியே கண்டினியூ ஆகும். அதுபடி இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த 2வது போர்டு இருக்குல்ல, அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பவர் வருது. 8/3 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 4 டேரெக்டாக பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 5/0, அதாவது ஒரு தடவை பவர் பாஸ் ஆகிருக்கு டேரெக்டாக, ஒரு தடவை மறுபடியும் பவர் பாஸ் ஆகிருக்கு. அப்போ டேரெக்டாக 4 வரலாம். 4 எப்படின்னா இங்கே எல்லா போர்டுக்குமே எனக்கு 4 மேட்ச் ஆகுது தான். 4/0/4 வந்த மாதிரி 4/0/4 வரலாம். இன்னும் இப்படி பார்த்தோன்னா 9/4/2 4/0/4, 9/4 4/9 2/7. ஸோ இதோட பவர் வந்து இங்கே நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4 டேரெக்டாக வந்ததுனால இந்த 0 வந்துருச்சு. அப்போ 4 தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 4 இங்கே நான் எடுத்திருக்கேன். 9/4 0/5. இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பி போர்டுக்கு வந்து 4 5 எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா 2 3 5 இடையில 4 மிஸ்ஸிங். அதனால் இந்த இடத்துல 4 எடுத்திருக்கேன். இந்த கெஸ்ஸிங் படி எனக்கு வந்து 4 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது வந்து ரெகுலர் சார்ட்டு. இது ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் 2 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தோன்னா இந்த 0/5 6/1, அதாவது ஏசியினுடைய பவர் வந்து நமக்கு பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. 0/5 6/1 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் அந்த ஒரு நாள் விட்டுட்டு அடுத்து பார்த்தோன்னா ஏபியினுடைய பவர் 6/1 5/0 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து ஏசியோட பவர் வந்திருக்கு, இதில் ஏபியினுடைய பவர் வந்திருக்கு. இன்னும் பிசி மட்டும்தான் பெண்டிங். அப்போ பிசியினுடைய பவர் வந்து மறுபடியும் பிசியிலே வரலாம். இந்த ட்ரிக்குப்படி வந்துச்சுன்னா ஏசியினுடைய பவர் பிசியில் வந்துருச்சு, ஏபியினுடைய பவர் பிசியில் வந்திருக்கு. அப்படி பார்த்தோம்னா பிசியினுடைய பவர் பிசியிலே வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா 4/9 9/4. ஸோ எனக்கு அதுலேயும் 4 இந்த ரெகுலர் வீக்லி சார்ட்லேயும் 4 ஸ்ட்ராங்காக வந்ததுனால நான் ஆல் போர்டுக்கு 4 அது பவர் 9 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இங்கே பாருங்கள், ஏ பவர் சியில் வந்திருக்கு, ஏ பவர் பியில் வந்திருக்கு. அப்படி ஏ பவர் ஏக்கு வரலாம். 2/7 இந்த இடத்துல வரலாம். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நான் போர்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சி போர்டுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ட்ரிக்கு. இந்த லாஸ்ட்டாக வந்த 3 நாள் ரிசல்ட்டில் 5 ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, 5/0 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 4/9 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா அடுத்து 7/2 சி போர்டுக்கு வரலாம். இல்லை இப்படி பார்த்தோன்னா 7/2 9/4 7/2. எப்படி பார்த்தாலும் இங்கே சி போர்டுக்கு நமக்கு 2 கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால நான் சிக்கு 2 எடுத்திருக்கேன். இந்த ட்ரிக்குப்படி சிக்கு 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் போர்டு எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு 4 7 5, பி போர்டுக்கு 4 5 9, சி போர்டுக்கு 2 4 9. ஏபிபிசிஏசி 45 52 42 72 74 49. இது அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் 94.
ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் 942 அப்படி இல்லைன்னா 742. இந்த 4ல் 3 நம்பர் கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான நம்பர் வச்சு எடுத்திருக்கேன். மிஷின் நம்பர் 159 321 3 பவர் 8 2 பவர் 7 1 பவர் 6. Thank you, friends.